மூவி நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா ஈரம் பார்த்துட்டு வந்ததுனால எனக்கு ஈரம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மூவி நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த டேரக்டர்லேருந்து ஒரு மூவி, அதுவும் கொஞ்சம் கோஸ்ட் ரிலேட்டட், அது மாதிரி ட்ரெய்லர் பார்க்கவும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அதுல அப்படியே மெயினா நீங்க தண்ணியை வச்சே ஃபுல்லா பேய் அது இதுன்னு காமிச்சிருப்பாரு. இதுல ஃபுல்லா சவுண்ட் பேஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ மூவி எங்கேயுமே லேக் இல்லை, நல்லா ஸ்பீடா தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி கதை என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் படம் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப மோசமாலாம் இல்லை. கிங்ஸ்லி காமெடி கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு 4-5 இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் கிங்ஸ்லி பெருசா பார்க்க மாட்டோம். கிங்ஸ்லி நிறைய இடத்துல பெருசா பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் வராரு. அவர் எங்கெல்லாம் வந்திருக்காரோ அந்த இடத்துலலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லைலா வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட், திடீர்னு வந்துட்டு அவங்க படத்துல இருக்காங்கிறது கேள்விப்பட்டோம். பட் ஆனா கடைசியில தான் வராங்க. ஸோ அது அன்எக்ஸ்பெக்டட். அதே மாதிரி சிம்ரனுமே வந்துட்டு செகண்ட் ஹாஃப் தான் வராங்க. நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஆமா, அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இது செகண்ட் பார்ட்டே வரலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டெக்னிக்கலா படம் புரியுற மாதிரி இருந்துச்சு. ஒரு நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர்ல பார்த்தோம். அதுதான் இம்பார்ட்டன்ட். சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஹாலிவுட் லெவல்ல இருக்கு. அது ஒரு மாதிரி டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு நல்ல சவுண்ட் தியேட்டர்ல பாருங்க. பிவிஆர் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சிங்கிள்ஸ் தியேட்டர்ஸ்ல பாருங்க. சவுண்ட் எஃபெக்ட், சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்லோவா தான் போகுது. ஆனா கடைசியில எல்லாமே கனெக்ட் பண்றாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் இருக்கு. நார்மலா ஒரு எமோஷன் கனெக்ட் இருக்கு. நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல ஓகே சார். நமக்கு ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் கிரிப்பிங்கா இருக்கு. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் மூவி தான். சவுண்ட் பேஸ்டா இருக்கிறதுனால எல்லாருக்கும் வந்து டிஃப்ரெண்டாவும் இருக்கு. நியூ ஜானரா இருக்கு. நல்லா அவருக்கும் என்ன சொல்றது, நல்லா என்டர்டைனிங்கா தான் இருக்கு. இல்ல அது வந்து எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு இதுதான். பட் அதை ரிவீல் பண்ணிட்டா இன்ட்ரெஸ்ட் போயிடும். பட் டிஃப்ரெண்ட்லி ஆக்டட். அதுதான் ஃபுல் ஃபிளெஜ்டா யாருமே அதை ரிவீல் பண்ணல. ஓகே, நம்மளால வந்து இது ஹாரர் மூவியா இல்ல ஒரு கிரைமா அப்படின்றது கெஸ் பண்ணாம வச்சிருக்கதா அதோட பிளஸ்ஸே, இந்த ஸ்டோரியோட பிளஸ்ஸாவே நான் பாக்குறேன். காமெடி இருக்கு, பட் அவ்வளவு ஹெவி வெயிட்டட் காமெடின்னு இல்ல. பட் எதிர்பார்க்காத டைம்ல சின்ன டயலாக் டெலிவரிஸ்ல நம்ம சிரிக்க வைக்கிற மாதிரி காமெடிஸ் ஃபுல்லா ட்ரையாவும் இல்ல. மூவியே சவுண்ட பேஸ் பண்ணி தான். அதனால வந்து அதுக்கு எந்த பஞ்சமும் இல்ல. டெக்னீஷியன்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. ஆல் குட். நல்லா இருந்தது மூவி. ஆக்சுவலி என்னன்னா, ஒரு நார்மலா நம்ம ஒரு பேரநார்மல் மூவில ரொம்ப பயமுறுத்தி அந்த மாதிரி கொண்டு போகாம ஒரு ஹியூமன் நார்மல் பர்சனுக்கு நம்மளுக்கு கனெக்ட் பண்ற மாதிரி சயின்ஸையும் கொண்டு வந்து ரிலேட் பண்ணிருக்காங்க. பேய் கதை, பயமுறுத்துற கதை அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவங்க சயின்ஸ் கொண்டு வந்து ஆடியோன்ற எலிமெண்ட் எந்த மாதிரி ஃப்ரீக்வன்சிங்கிறது எப்படி ரிலேட் பண்ணிருக்காங்கிறத சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கண்டிப்பா கனெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஃப்ரீக்வன்சி டெக்னிக்கலா வாட்ச் பண்ணலாம். சோ ஒரு பேட்டோட ஃப்ரீக்வன்சி நமக்கு அல்ட்ராசவுண்ட், நம்ம ஹியூமன் இயர் கேட்கற 50 ஹெர்ட்ஸ் தான். அதுக்கு மேல இருக்கிறது கீழே இருக்கிறது கேட்காது. அதான் மைக்ல சென்னர் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருப்போம், நம்ம கார் டிஸ்டர்பன்ஸ் வரும். அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிற பாராநார்மல் ஆக்டிவிட்டிஸை கொண்டு வரதுனால இட் மேக்ஸ் சென்ஸ், இட் ஆட்ஸ் அப். ஆமா, அந்த அவங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரியாம போய் பார்த்ததான் எனக்கு நல்லா இருந்தது. சோ முடிஞ்சா ட்ரெய்லர் எல்லாம் ஃபுல்லா பாக்காதீங்க. 15 செகண்ட் மட்டும் பார்த்துட்டு போனேன் நானு. That was lot of surprise elements எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இம்பார்ட்டன்ஸான கேரக்டர் கொடுத்திருக்காங்க. ஏன்னா லைலா மேம் நம்ம சில மூவில பாத்துறோம். சின்ன கேரக்டரா தான் வந்திருக்காங்க. இதுல அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கும் சின்ன ரோல். இன்ஃபேக்ட் அவங்க ஸ்கிரீன் டைம் ரொம்ப கம்மி தான். சிம்ரன் மேம்க்கும் சரி, லைலா மேம்க்கும் சரி ஸ்கிரீன் டைம் ரொம்ப கம்மி. பட் இருக்கிற ஸ்கிரீன் டைம்ல அவங்க பண்ண வேண்டிய ரோல் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி லைலா மேம் இது வரைக்கும் நம்ம பார்த்த கேரக்டர்ஸை விட இதுல வந்து அவங்களோட ரோல் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். சோ பார்த்த லைலா மேம் இப்படி நடிக்க முடியுமா அப்படிங்கறதும் தெரிஞ்சது. ஹாரர் ஜானரையும் மத்த ஜானரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அந்த மத்த ஜானர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதோட ஹாரர் எலிமெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. அந்த ஜானர் தேடி வருவாங்களா ஆடியன்ஸ், அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. ஆதி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. காஸ்டிங்கும் லைலா மேம், சிம்ரன் மேம், அதுக்கப்புறம் லட்சுமி மேனன் ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலா இருந்தா பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம், அவங்க கிரியேட்டிவா கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு சோசியல் மெசேஜ் அவங்க கேரக்டர் மூலமா ஒரு சோசியல் மெசேஜ் சொல்றாங்க. ஆனா உலகத்தால வந்து நிராகரிக்கப்பட்ட சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதை வச்சு ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஃபுல்லா சொன்னா ரிவீல் ஆயிடும். அதனால வந்து சிம்ரன் மேம் மூலமா ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நேற்றே ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ மார்ச் 1 ரிலீஸ் ஆயிருக்கு.
தியேட்டர் வந்து பார்த்தோம், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெஸ்பான்ஸ் மேலே மேலே போகும். சாட்டர்டே சண்டே வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மூலிமா நெக்ஸ்ட் வீக்ல நல்லா பிக்கப் ஆகும் நம்பிக்கை எங்கள் டீமுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. தேங்க்யூ. ஹலோ எல்லாரும், இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றது வந்து ஃபர்ஸ்ட். ஸோ March 1 ரிலீஸ் ஆயிடுச்சு படம். வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர்ல தான் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மூவிக்கு சவுண்ட் ஆகட்டும், விஷுவல் ஆகட்டும், சார் டைரக்ஷன் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே நீங்க வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. இட் பி an அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. சப்தம் அப்படின்றது நேற்று தமிழ்நாடு முழுக்க வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சினிமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிலீஸ் வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். ஆனால் அதே நேரத்தில் வந்து சில விஷயங்கள், சில மாற்றங்கள்லாம் வந்து ரிலீஸ் தேதி வந்து தள்ளி போடுறதோ, பல பிரச்சனைகள், பல விஷயங்கள் வந்து ஒவ்வொரு சினிமாவும் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சப்தம் வந்து நேற்று ரிலீஸ் ஆகாமல் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை மீறி, ஏன்னா ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து ஒரு ரிலீஸ் கரெக்டாக ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே முக்கியம் தான். அதை விட முக்கியம் அப்படின்றதுனா அந்த படத்தை உள்வாங்கிட்டு ஒரு ஆடியன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது தான் அந்த படத்தை வந்து தூக்கிட்டு போகும். ஏன்னா ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாஸ்ட் லிவிங், ஒரு வேகமாக போகிற ஒரு லைஃப்பில் வந்து ஒரு படத்தை வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய அளவில் ரீச் பண்ணணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட் வேணும். டெஃபினட்டாக வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது எங்கள் டீமுக்கும் சரி. ஏன் அப்படின்னு நான் சொல்லலாம், இப்போ தமிழ்நாடு தவிர்த்து மற்ற இடங்களில் ஸ்டேட்ஸில் வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு, ஃபாரின் எஃப்எம்எஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அங்கே இதுக்கு கிடைக்கிற ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்றது ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. அதே அப்ரிஷியேஷன் வந்து இங்கேயும் வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ சப்தம் அப்படின்றது வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கு என்றைக்குமே வந்து ஒரு வெல்கம் இருக்கு அப்படின்றத நான் வந்து நம்புறேன். ஸோ எடிட்டர், கேமராமேன் அருண், அப்புறம் வந்து ஆதி எல்லாருமே வந்து ஒரு தியேட்டரோட ரிசல்ட் வந்து பார்க்கணும், தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்றத முக்கியம். அது உங்க கூட உட்காந்து. தேங்க்யூ ஆல். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரிலீஸ் ஆவதோட பிரச்சனை என்ன? எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரைட்ஸ் விஷயங்களா இருக்கும், அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஃபைனான்ஸ் எல்லாமே மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு இன்னைக்கு வந்து கடந்து வந்திருக்கும் ஒரு பாயிண்ட்ல. ஆமா, இதுல எல்லாமே இருக்கும் ஒரு பாயிண்ட்ல. அந்த பாயிண்ட் வந்து நான் சொல்றேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ March 1 சப்தம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நேற்றும் நிறைய புக்கிங்ஸ் இருந்துச்சு, 28th, பட் படம் ரிலீஸ் ஆகல. என்னோட கெரியர்ல இது ஃபர்ஸ்ட் டைம். யாரையும் பிளேம் பண்ண விரும்பல, இது யாரும் தப்பு இல்லை, இதுல எல்லாரும் அவங்கவுங்க சைட்ல இருந்து ரைட்டு தான். பட் இருந்தாலும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டே படம் ரிலீஸ் ஆகாதுன்றது பெரிய பெரிய லாஸ். ஆனா உங்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் சாரி சொல்லிக்கிறோம். நிறைய பேர் தியேட்டர்ஸ்க்கு வந்து தியேட்டர்ஸ் ஹவுஸ்ஃபுல் ஆகி சில இடத்துல திருப்பி போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சாரி. இது நாங்கள் வேணும்னு பண்ண விஷயம் இல்லை, எங்களுக்கே தெரியாது. ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி ப்ரீமியர் ஷோஸ் போடும்போது கூட எங்களுக்கு தெரியாது நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில் 4 மணி வரைக்கும் நாங்கள் யாரும் தூங்கலை. இது எப்படியாவது சால்வ் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம். மற்ற லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகி எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இங்க தமிழ் மக்கள் பார்த்து ஈரமை ரொம்ப ரொம்ப நீங்க ரசிச்சிங்க, ஆதரிச்சிங்க. அந்த டீம் திருப்பியும் ஒன்று சேருது பாருங்க 16 வருஷத்துக்கு அப்புறம். நீங்க என்ன சொல்லுவீங்கன்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தது. ஸோ இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றது நீங்க பார்த்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆனா படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்ற விஷயத்த தயவு செய்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு நல்ல படம், டெக்னீஷியன்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆக்டர்ஸும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்க 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. இந்த படத்துக்கு ப்ரமோஷன்ஸ் இல்லைங்க, ப்ரமோஷன்ஸ் நடக்கல, தியேட்டர் வெளில பேனர் கூட நாங்கள் வைக்கல. அதுக்கு நிறைய காரணங்கள். நீங்க சொல்ற அந்த படம் பார்த்து உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த நீங்க ஸ்ப்ரெட் பண்றது தான் இந்த படத்தோட ப்ரமோஷன். அது மட்டும்தான் இந்த படத்தோட ப்ரமோஷன். பிடிச்சிருந்தா தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. தேங்க்யூ.